கவிஞர் வாலி தனது மரணத்திற்கு சில வாரங்களுக்கு முன் எழுதிய கடைசி பாடல். ஏ.ஆர். ரஹ்மானை மிரள வைத்த அந்த அசுர வேகம். வணக்கம் நேயர்களே. வாலிப கவிஞர் வாலி அவர்கள் 5 தலைமுறை இசையமைப்பாளர்களுடன் வேலை பார்த்து 10,000த்திற்கும் மேற்பட்ட அசாத்திய பாடல்களை எழுதிய ஒரு அசுர கலைஞரே என்று சொல்லலாம். எம்.எஸ்.வி. காலம் தொட்டு அனிருத் காலம் வரை தனது பேனா முனையில் இளமையும் எனர்ஜியும் சற்று குறைக்காத அந்த மகா கவிஞன் தனது மரணத்திற்கு சில வாரங்களுக்கு முன்னால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கு முன்பு எழுதிய அந்த அகக்கடைசி பாடல் எது? இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உருவான அந்த பாடலின் பின்னணியில் இருந்த மர்மமான ரகசியம் என்ன? அதை பற்றி தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 2013ஆம் ஆண்டு காலகட்டம். இயக்குனர் பாரத் பாலா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவான மரியான் திரைப்படத்தின் பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆப்பிரிக்க கடலில் தத்தளிக்கும் ஒரு சாதாரண மனிதன் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு தனது காதலியையும் தன் தாய் மன்னனையும் நினைத்து உருகி பாடும் ஒரு மாஸ் மோட்டிவேஷன் தத்துவ பாடல் படத்திற்கு தேவைப்பட்டது. இதற்காக இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு விசித்திரமான ஆழமான மெட்டை அமைத்திருந்தார். அந்த சூழலை எழுத கவிஞர் வாலியை படக்குழுவினர் அணுகினார்கள். அப்போது வாலி அவர்களுக்கு வயது 81. கடுமையான மூச்சு திணறல் மற்றும் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் இருந்த போதிலும் ரஹ்மானின் மெட்டை கேட்டதும் வாலியின் பேனா பழையபடி அசுர வேகம் எடுத்தது. அவர் தனது அறையில் அமைதியாக அமர்ந்து மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு மனிதனின் அசைக்க முடியாத வைராக்கியத்தை எழுதத் தொடங்கிய அந்த முதல் வரிதான் இன்றளவும் சோர்ந்து போகும் இளைஞர்களின் அகசிறந்த கீதமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. நெஞ்சே எழு நெஞ்சே எழு, தோற்காது உயிர் நெஞ்சே எழு என்ற மாஸ் பாடல். பாடலின் அடுத்தடுத்த வரிகளில் வாலி தன் மரணத்தை வெல்லும் துணிச்சலையும் தன் வாழ்நாளின் இறுதி ஆற்றலையும் அப்படியே வரிகளாக வடித்தார். உடல் வீழ்ந்தாலும் என் உயிர் வீழாது, கடல் சூழ்ந்தாலும் என் கனவு சாகாது, மரணத்தின் வாசலில் நான் நின்றிருந்தாலும் என் காதலின் வேகம் என்னை காக்கும் என்று அவர் எழுதியுள்ளார். கவிஞர் வாலி இந்த வரிகளை எழுதி முடித்த சில நாட்களிலேயே அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தபடியே அவர் சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார். அவர் மறைந்த பிறகு வெளியான இந்த மரியான் படப்பாடலை கேட்ட ஏ.ஆர். ரஹ்மான், வாலி சார் இந்த வரிகளை வெறும் பேனாவால் எழுதவில்லை, தனது வாழ்நாளின் இறுதி தத்துவத்திற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் உடலால் மறைந்தாலும் இந்த வரிகள் மூலம் என்றும் அவர் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார் என்று கண்ணீர் மல்க கூறினார். திரையரங்குகளில் தனுஷின் அசாத்திய நடிப்போடு வாலியின் இந்த அசுர வரிகள் ஒலித்தபோது தியேட்டரே அங்கு எழுந்து நின்று கைதட்டியது. ஒரு மகா கவிஞனின் இறுதி மூச்சிலிருந்து பிறந்த இந்த விறுவிறுப்பான மாஸ் வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி சினிமா சார்ந்த இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை தினமும் நீங்கள் காணலாம். ஓகே கைஸ், நன்றி, வணக்கம்.